கட்டினான் மாப்பிள்ளை. என்ன செல்லக்குட்டி, நீ இப்ப நான் பட்டுக்குட்டி மாதிரி சாப்பிடுவீங்களா? சொல்ல பொண்டாட்டி, நீ இப்படிதான் இருக்கணும் சரியா? சரி வா, நீ வந்து உட்காரு, நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்து வரேன். என்னம்மா? ரூமுக்கா? எதுக்குடி? சாப்பிட தானே வந்திருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு அப்புறமா ரூமுக்கு போகலாம். இப்போ உடனே போகணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுது, நீ எதுக்கு சொல்றேன்னு புரியாமலாம் இல்லை. நீ பாருடி, எப்பவுமே ரூம்குள்ளேயே இருந்து அந்த அட்மாஸ்பியர்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் இப்போ நீ எப்படி இருக்க இந்த மாதிரி டைம்ல அந்த அட்மாஸ்பியர்லாம் இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் வெளியில வந்து நேச்சுரல் ஆரையும் கொஞ்சம் சுவாசிக்கணும். அப்படி இருந்தாதான் உனக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்கன்னு நம்ம எப்பவுமே ரூம்குள்ளே இருக்க முடியாதுல்ல. மீனாட்சி, ஏ மீனாட்சி, இவ இன்னும் உள்ள என்ன பண்றான்னு தெரியலையே. மீனாட்சி வந்தியோ? எதுக்கு இப்படி காலையில கத்திட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா எனக்கு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவர் இப்ப கத்திட்டு தானே இருக்காரு, நான் கரெக்டா தானே பேசுறேன். என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்க கத்தலாம் இல்லைங்க, நீங்க ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல தான் இருக்கேன், ஆனா நீங்க கூப்பிடுறது எனக்கு கேட்கல பாத்துக்கோங்களேன். திருட்டு போல சிரிக்காத, அத்தை பாவம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ சிரிக்க. எனக்கும் புரியுது, அம்மா பாவம்னு தான். ஆனா என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லையே. வேதாளத்துக்கு வாக்கப்பட்டா முருங்கை மரம் தொங்கி தானே ஆகணும். இப்ப அம்மாவோட நிலைமை அதுதான். திருட்டு போல அமைதியா இரு, ஏதாவது சொல்லி என்ன சிரிப்பேத்தி விட்டாரா? ஏற்கனவே மாமாக்கு 4 நாளே ஆகாது. இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் சிரிச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் என் சோழியை மொத்தமா முடிச்சு விட்டுருவாரு. ஏன் பொண்டாடி நீனு? அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணாலும் பாத்துக்கலாம். நான் இருக்கேன்டி. என்ன வேணுங்க உங்களுக்கு? என்ன வேணும்? எனக்கு பாசிக்குது. போய் டிஃபன் எடுத்துட்டு வா. உனக்கு இந்த அக்கா போறேன். சரிங்க, நீங்க போங்க, போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். பூஜா செல்லக்குட்டி, நீ சொல்லுமே, நீ போயிட்டு சோஃபால உட்காரு, மாமா உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். நான் சுட்டது நானே இப்போ போல இட்லி சுட்டேன், இப்போ போல சாம்பார்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன் செல்லம். இவன் வேற, டே மகனே, நீ பண்ற ஒவ்வொன்றுத்துக்கு நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அடக்கி வாசிடா. திருட்டு போல அமைதியா எடுத்துட்டு போல, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு சிலருக்கு தெரியணும், எனக்கு நல்லா தெரியும். என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்க போறேன். நீ வாடி என் தங்கமே, வந்து அழகா சோஃபால உட்காரு, மாமா உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். இந்த ஆள் வேற முறைக்கிறாரு, அவன் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவர் வேற என்ன முறைச்சிட்டு இருக்காரு. ஏங்க, நீங்க வந்து டேபிள்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்து வந்து வச்சிருவேங்க. சரிடி, நீ இப்படியே உட்காந்துக்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். சரி. போய் எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. இந்த நீ இப்பவே போறீங்க? சீக்கிரம் போ. இந்த இப்பவே போறீங்க? அது செல்ல பொண்டாட்டி, இந்த காட்டுங்க. ஆச்சா, உங்க கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். அது செல்லக்குட்டி, நீ எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது. இட்லியை புட்டு தொட்டு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அதனால நானே ஊட்டி விடுறேன், நீ ஆத்தர நான் ஊட்டி விடுறேன். அழகா சாப்பிடுங்க, சாப்பிடுமா? காட்டுங்க. அது சரி, என் புள்ள அவன் வேலையை கரெக்டா தான் பண்றான். இதை பார்த்து இந்த ஆள் வேற கடுப்பாவாரு. இந்த கடுப்புக்கெல்லாம் என்கிட்ட எல்லாம் காட்டுவாரு. டே மகனே, நீ உன் வேலையை கரெக்டா தான் பாக்குறேன், ஆனா உன் வேலையை பாக்குறதுனால உன் அம்மாவுக்கு விளம் பாரு. ஐயோ, இந்த ஆள் நம்ம என்ன கத்த போறான்னு தெரியலையே. சாரி மீனாட்சி, இந்த ஆள் வேற கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எங்க கத்துறீங்கன்னு கேட்டா என்ன பார்த்தா கத்துற மாதிரியா தெரியுதுன்னு வாரு. இவர் குரல் 7 ஊருக்கு கேட்கும் போல இருக்கு, கேட்டா நான் கத்தலன்னு வாரு. ஐயோ, இப்ப இந்த மனுஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்குமே. ஏங்க என்ன நடக்குறீங்க? செல்லக்குட்டி, என் பொட்டுக்குட்டினா காட்டுங்க. டே மகனே, கொஞ்சம் ஓவரா தான் போறடா நீனு. டே கொஞ்சம் அடக்கி வாசிடா. செல்லம் லடி, இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அதுக்காக சாப்பிடாம இருக்கக்கூடாது. பட்டு இல்லை, சாப்பிடு. இதை சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் போட்டு எல்லாம் சரியா போயிடும். இன்னும் ஒரு ரூபாய்மா, ஒரே ஒரு ரூபாய். செல்லக்குட்டினா காட்டுங்க. மீனாட்சி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? கேட்கல. நீ செல்ல பொண்டாட்டி, அப்படியெல்லாம் நீ ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டியா நான் இப்படிதான் பாத்துக்குவேன், இதை விட அதிகமா பாத்துக்குவேன். அவங்களுக்கு வேணா அவங்க பொண்டாட்டி பாத்துமா பாத்துக்கிட்டோம். பொண்டாட்டினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சவனுக்கு தான் பொண்டாட்டினா என்னன்னு தெரியும். என்ன கஷ்டப்படுத்துறான் அடி? இப்ப நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே. நான் பண்ண சர்ட்டையில வந்தது தானே இதெல்லாம். அப்படி இருக்கும்போது நான் தானே இவனை பத்திரமா பாத்துக்கணும். நான் இப்படிதான் இதை விட அதிகமா பாத்துப்பேன் என் பொண்டாட்டியும். நீ எதுவும் பேசலன்னா ஆமா, இதே சாப்பிடு, மத்தது நான் பாத்துக்கிறேன். இந்தம்மா
நிறைய சாப்பிட்டுட்டு என்னால நடக்க முடியாது, அதனால தான் சொல்றேன். முடியாதுன்னா என்ன, நான் தூக்கிட்டு போறேன். ச்சே, இதெல்லாம் பார்க்கணும் என் தலையில எழுதிருக்கும். இந்த நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது. என்ன பண்ணி தொலைகிறது. அஜய் போதும் அஜய், இதுக்கு மேல சாப்பிட்டா வாமிட் எடுத்துருவேன், போதும். சரி சரிம்மா, 2 இட்லியா சாப்பிட்டீங்க, அதுவே போதும். சரி இதை வயிற்றுல வச்சுட்டேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரிடி, இப்போ கொஞ்ச நேரம் நடக்கலாமா? நடக்கணுமா? ரூமுக்கு போலாமா? எனக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரூமுக்கு போலாமா? குட்டி, இப்பதான் சாப்பிட்டுருக்கேன். நீ கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு அப்புறம் டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரூம்ல போய் படுத்துக்க, சரியா? உன்னை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அஜய் ரூமுக்கு போலாமே. சொல்ல குட்டியெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எழுந்துறீங்க, பொறுமையா எழுந்துறீங்க. டிஃபன்ல எடுத்து டேபிள்ல வச்சிட்டேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. வா. பாத்துமா, இதுக்கு இவ்வளவு அவசரப்படுறேன், பொறுமையா எழுந்துறீங்க. அது கொஞ்சம் கால் கடிக்கிடுச்சு, அதான் இப்போ எழுந்துட்டேன். நடக்கணுமா? கண்டிப்பா நடந்தே ஆகணும். வா, கொஞ்ச நேரம் நடந்துட்டேன், அப்புறம் நான் ரூமை கூட்டிட்டு போறேன். சரி அஜய். சரி, பார்த்து நட. சரி அஜய் போதும், இதுக்கு மேல நடக்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. நான் போய் படுக்கட்டா? சரிம்மா, போதும், நீ இவ்வளவு நடந்ததே போதும். வா, நான் ரூமை கூட்டிட்டு போறேன். போலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? ஏன்டி, நீ இப்பதான் படுக்க போறேன்னா அதுக்குள்ள உட்காந்து போலான்றா? கேட்டு போலாம், நடந்ததுல கால் வலிக்குது, அதனாலதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போலாம். இப்ப நடக்கிறதோட ஏறனா இன்னும் கால் பெயினா இருக்கும், ஏற்கனவே காலெல்லாம் கொஞ்சமா வீங்கி இருக்கு பாத்தியா? என்னடி, கால் வலிக்கலாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் பாத்துக்க போறேன். நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. என்னங்க டிஃபன் வேணும் சொல்லிட்டு சரியாவே சாப்பிடல நீங்க? பசி இல்லை, சிலதான் பார்த்தோம் பசிக்க வசையும். போதும், மதியம் லஞ்சு ஃபேக்டரி கொண்டு வா, எனக்கு டைம் ஆகுது, நான் ஃபேக்டரி கிளம்புறேன். ஆமா, கீத்து கேம்புக்கு போறேன், நானே கிளம்பிட்டானா? கேம்ப் தானே? கேம்ப் தானே? ஆமா ஆமாங்க, கேம்புக்கு கிளம்பிட்டாங்க. அவ காலையிலே கிளம்பிட்டாங்க. இந்நேரம் ட்ரெயினை பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எத்தனை நாள் கேம்ப்? எத்தனை நாளா? ஐயோ, எத்தனை நாள்னு சொல்லாம போயிட்டாங்க. மருமகளும் எதுவுமே சொல்லலையே. இப்போ இந்த மனுஷன்கிட்ட நான் என்ன சொல்றது? ஏங்க, அது ஒரு 4-5 நாள்னு நினைக்கிறேங்க. 4-5 நாளா? 4-5 நாள் கேம்புக்கா? கீத்து எங்க நாங்க போயிருக்கோம்? ஐயோ, தப்பா சொல்றேன். இவ வேற ஒருத்தி என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏங்க, அவ எத்தனை நாள்னு சொன்னா நான் மறந்துட்டேங்க. அதனால போத்தேன், அவ கரெக்டா தான் சொல்லிட்டு போயிருப்பான். நீ தான் தத்தி ஆச்சு, எதை தான் ஞாபகம் வச்சிருக்க போற? தத்தி. ஆமாங்க, நான் தத்தி தான். தத்தியா இருக்க போய் தான் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். உங்க அளவுக்கு எனக்கு பாடி பையன் இல்ல, உங்க அளவுக்கு வெளி உலக அறிவும் எனக்கு இல்லைங்க. பயம்? எதுக்குடி பயம்? நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன், அமைதியா இரு. என் பையன் என் மருமகளை எந்த அளவுக்கு பாத்துக்கிறான், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது சரி, அவனாவது என் மருமகளை தத்தி அது இதுன்னு சொல்லாம நல்லா பாத்துக்கிறானே. என் மருமக கொடுத்து வச்சவதான். என் மகன் மட்டும் என்ன, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க என் பையனை கொடுத்து வச்சானா? ஏற்கனவே சொன்னதுதான், யார் பார்த்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி இப்போ மாசமா இருக்கான். என் பொண்டாட்டியா நான் ரொம்ப 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 பத்திரமா பாத்துக்கணும். அவளுக்கு எதனா நான் தானே இருந்து பாத்துக்கணும். அதான் இப்பல இருந்தே பாத்துக்கிறேன். உனக்கு கால் வர வீங்கி இருக்கலடி, வா நான் தூக்கிட்டு போறேன். ஸ்வீட் செல்லமே, ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ உன்னோட இந்த நிலைமைக்கு நான் பண்ண சேட்டை தானே காரணம். அப்ப நான் தானே பத்திரமா பாத்துக்கணும். இங்க பாரு, என் பொண்டாட்டியா நான் இப்படி இல்லை எப்படி வேணாலும் பாத்துக்குவேன். அது யார் பார்த்தாலும் சரி, யார் பார்த்து வைத்தறிச்சல் பட்டாலும் சரி, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நீ வாடி செல்லுக்குட்டி, நான் கூட்டிட்டு போறேன். பொண்டாட்டியோட அருமை தெரியாதவன் எல்லாத்தையும் பார்த்து காண்டாக வேண்டியதுதான். பொண்டாட்டினா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்போ பாரு திட்டுறதும் அடிக்கிறதும், அதுக்காக நாங்கள் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். அடி செல்லுக்குட்டி, உண்மையாவே நீங்க கொடுத்து வச்சவங்க. உங்களை மாதிரி பொண்டாட்டி கிடைக்க எங்களை மாதிரி ஆம்பளைங்க தண்ணி கொடுத்து வச்சிருக்கணும். மாசமா இருக்கு இந்த காலகட்டத்தில் மட்டும் தாண்டி நாங்கள் உங்களுக்கு பணிவிட செய்ய முடியும். அதுலேயும் இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்க செய்கிறானுங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, காலத்துக்கு எங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் நல்லா இருந்தாலும் சரி, உடம்பு சரி இல்லைனாலும் சரி, எங்களுக்கு காலம் முழுக்க பணிவிட மட்டும் தாண்டி செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் அடி, எங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல, எங்களால் எழுந்திருக்க கூட முடியாத நிலையில நீங்கள் தாண்டி எல்லாமே பார்க்குறீங்க. புருஷனை பொண்டாட்டி தான் பார்த்துக்கணும்னு ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறீங்க. அது மட்டுமா, பெத்த தாய் செய்ய முடியாத சில விஷயங்களும் கட்டணம் தாண்டி செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு நாங்கள் இந்த கட்டத்தில் கூட செய்யலைன்னா எப்படி? இதை புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் பொண்டாட்டினா திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் தான் பொண்டாட்டின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் என்னைக்கு மாறுறாங்கன்னு தெரியல. சரி, மாறும்போது மாறட்டும், திருந்தும்போது திறந்துட்டோம். ஏன் பொண்டாட்டி நான் இப்படி தான் பார்த்துப்பேன். நீ வாடி செல்லக்குட்டி. நவி சோமச்சி பொண்டாட்டி. ஒரு சில விஷயத்துக்கு பொண்டாட்டி வாயிலேருந்து நவியம் வருதுன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்டி.
எப்போ பாரு பொண்டாட்டியா மாட்டம் தட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. அவங்களுக்கும் இதோட அருமை எப்படி புரியும்? இதெல்லாம் ஒரு ஃபீல்டி பொண்டாட்டி. இந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வாடி பொண்டாட்டி. வாடி செல்குட்டி. என் புள்ள இப்படியும் பொண்டாட்டி பார்த்துப்பானா? அச்சோ, பார்க்கும்போது என் கண்ணே பற்றம் போல இருக்கு. அப்புறமா 2 பேருக்கு சுத்தி போடணும். ஆமாமா, கண்டிப்பா சுத்தி போடணும். ஐயோ, ஹிட்லர் இருந்தது மறந்துட்டேனே. இப்ப ஹிட்லர் என்ன கத்து போறாருன்னு தெரியலையே. அது சரி, மீனாட்சி, நீ கட்டையில போற வரைக்கும் இந்த கத்தலை வாங்கிதான் ஆகணும். வாங்க. அட இரியா, ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு திரும்ப முடியும். ஐயோ கடவுளே, ஏங்க ஃபேக்டரிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, கிளம்புறீங்க நீங்க? ஃபேக்டரி டைம் தான் ஆகுது. நான் கிளம்புறேன். அப்பாடா, மனுஷன் கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. சரிங்க, நீங்க கிளம்புங்க. மதியம் லஞ்ச் நான் கொண்டு வந்துடுறேங்க. நீ சாப்பிட்டியா? ஏங்க, இப்ப நீங்க என்ன கேட்ட மாதிரி இருந்ததுங்க. என் காதல் தான் தப்பா விழுந்துச்சா? ஏங்க, நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். என்ன கேட்டீங்க? சாப்பிட்டியான்னு? நீ மட்டும்தானே இருக்க, அப்போ உன்னதானே கேட்க முடியும். சாப்பிட்டியா இல்லையா? அது இல்லைங்க, நான் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குங்க. நீங்க ஃபேக்டரிக்குலாம் கிளம்பணும்னா நீங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா சாப்பிடுவேங்க. இது சீக்கிரம், இப்போவே மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் லேட்டானா மதியம் லஞ்சு தான் சாப்பிடுவோம் போல இருக்கு. இதெல்லாம் கேட்கறது இந்த மனுஷன் தானா? என் கண்ணு என்னால நம்ப முடியலையே. ஒருவேளை கனவு காண்றானா? இது காணவெல்லாம் இல்லை, நிஜம்தான். ஐயோ இல்லைங்க, அது மதியம் லஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு 12 போல சாப்பிடுவேங்க. அதான் இப்போ மதியம் லஞ்சு? ஏங்க, அதான் டிஃபனே 12 போல சாப்பிட்றேனே. அப்புறம் எதுக்குங்க லஞ்சு? முதல்ல நீ போய் சாப்பிடு. ஓ இல்லைங்க, நீங்க ஃபேக்டரி கிளம்பணும்னா நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கணும். அப்பதான் நீங்க லஞ்ச் கொண்டு வர முடியும். அதனால தான் நீங்க கிளம்புங்க. அதனால நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். இனிமேல் நீ ஃபேக்டரிக்கு லஞ்ச் கொண்டு வரணும். நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் செய்ய வேணாம், நிதானமாகவே செய். முதல்ல உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. நீ நல்லா சாப்பிடு, அப்புறமா என்ன கவனிச்சுக்க. புரியுதா? புரியுதுங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் சாப்பிட்டுட்டேன்னு. ஃபோன் பண்ணுவியா? பண்ணுவேங்க. மதியம் வர 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம், சரியா? என்ன புரிஞ்சுதோ? மதியம் வர எனக்காக வெயிட் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா? சரிங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தையும் சும்மா சுருக்கு தாங்க கொடுத்தேன். ஆமா, இதெல்லாம் என் மாமனாருக்கு தானே? நான் சொன்ன சொல்லு உன் மாமனாருக்கு மட்டும் இல்லை, இங்கே எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ வேணும்னா எடுத்துக்கிட்டோம், வேணும்னா விட்டுக்கிட்டோம். இருடி, பெட்லி படுக்க வைக்கிறேன். பாத்துமா, பார்த்து படுத்துக்க. பாத்துமா, கால் வலிக்குதுன்னு சொன்னடி. அதான் அடி பாவி, அடி. அப்ப நான் கீழே எங்க அப்பாக்காக தான் நடந்துக்கிட்டேன்னு நினைச்சியா? அது சரிடி. அடியே அடியே ஸ்வீட்டி சொன்னமே, உண்மையாவே என் பொண்டாட்டி இப்படிதான் பாத்துக்கணும் எனக்கு அவசரி. அதை என் பொண்டாட்டி இப்படி பாத்துக்கேன். ஓ, என்னை எப்படியெல்லாம் நினைச்சிட்டு பாவி. மூஞ்சி பாரு, போடி. எனக்கு தெரியும் முடிய கொல்லி. சரி, நான் கால் அமைக்க விடுறேன், நீ தூங்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு, அப்பதான் கால் வலியெல்லாம் இருக்காது. சரியா? தூங்குமா. இதெல்லாம் ஒரு மாதிரிலாம் இல்ல, நீ படுத்து தூங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? படுமா.
அந்த வேலையை விட முதல் வேலையை என் பொண்டாட்டி பார்த்துக்கணும். என் பொண்டாட்டி பார்த்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறேன். என்ன தூங்குமா? சரி. தினம் தொழுவேன் தவறாது கண்ணருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே மண்ணருகிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லி அடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுதே நீதானே பொஞ்சாதி நானே உன் ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் ஏழு ஜன்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு என்று நான் வாழ வேண்டும். மாமா மாமா சொல்லுமா. தனி தீரன் எங்க? வரேங்க மாமா, வரேன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி, வரும்போது வரட்டும். நீ வந்து உட்காருவா. ஐயோ மாமா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். பொண்டாட்டி உள்ள அப்படி என்ன வேலை இருக்க போது? அம்மாவும் சவுண்ட் இருக்காங்களா பார்த்துப்பாங்க. நீ வந்து உட்காருமா. வாமா. குட் மார்னிங். குட் மார்னிங் பேபி. மேடம் என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சிருக்கீங்க? நைட்டு லேட்டாக பார்த்ததுனால இவ்வளோ லேட்டு. சாரி அண்ணி, நீங்கள் சொன்னீங்களா? அதனால கனிக்கிட்ட பேசணும்ல, கனிக்கிட்ட பேசிட்டு போய் பார்த்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ணி. அம்மா கனி வந்துட்டாளா? எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டாங்க. இதோ வந்துட்டு இருக்காங்க. மாமா கூப்பிட்டாரு இல்லையா, அதை வர சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிங்க அண்ணி. அடிய பேத்தி. அடி யாரு? ஐயோ மொட்டை பாட்டி. ஐயோ பாரதி, அப்படின்னு பெரியவங்க சொல்லக்கூடாது, தப்பு. அடிய பேத்தி, என் சிரிக்கிக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்ல முடியும். என்னடி சிரிக்கி அப்படிதானே? ஆமா நீ அங்க பாருங்க, எனக்கு பாட்டி முகம் தெரியுதா இல்லையோ, மொட்டை தான் முதல்ல தெரியுது. மொட்டை பாட்டி கோலப்படுத்தவா வாயாடி, இன்னும் வாய் குறையிலைங்க. அது சரி, கொஞ்சம் கொஞ்சமா செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஊறப்பட்ட செல்லத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இது இப்படிதான் பேசும். அடியே என்னடி மொட்டை பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? வயசுக்கு மரியாதை வேணா? வயசுக்கு தானே, கொடுத்துட்டா போகுது. ஆமா மொட்டை பாட்டி, என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அன்னைக்கு சண்டை போட்டு எங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன், இந்த வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டேன், அப்படி இப்படிதான் சொல்லிட்டு போனீங்க. நான் கூட நீங்க சொன்னதா உண்மையான நினைச்சு நம்பிட்டேன் பாட்டி. பாரு, என் வீட்டுல குழந்தைய இவதான். அந்த குழந்தைக்கு கூட தெரியுது. கோச்சிட்டு போனவங்களுக்கு தான் தெரியல. இருக்கச்சு இவனை போய் பேத்தின்னு கூப்பிட்டேன் பாரு, என் வாயை ஆசிட் ஊத்தி கழுவணும். மொட்டை பாட்டி என்ன பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சிருப்பீங்களே, குடிச்சீங்களா இல்லையா? மாத்தக்காரி அப்படி போட்டு கொடுத்து தான் மறு வேலை பார்த்தா. டீயும் காஃபி எல்லாம் கொடுத்தா. இல்ல மொட்டை பாட்டி, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சிரிக்கி இங்க பாரு, சும்மா மொட்டை பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காத. வயசுக்கு மரியாதை கொடுக்கறத பாரு. என்னடா பேராண்டி அமைதியா பாத்துட்டு இருக்கா? உன் தங்கச்சிக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டியா? லட்டு அண்ணா தப்பு லட்டு, பெரியவங்களா அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? சரிங்கண்ணா, இனிமே உங்க முன்னாடி அப்படி பேச மாட்டேன். லட்டு அண்ணா அப்ப என்னண்ணா, இது பாட்டிக்கு பேத்திக்க உள்ளது, அதனால குறுக்க வரக்கூடாது, புரியுதுங்களா? லட்டு லட்டு உன்னை திட்ட முடியாது. பாட்டி ஏதோ நினைக்க போறாங்கம்மா. பாட்டி ஏதோ நினைச்சு போட்டோம், நான் பாத்துக்கிறேன். இது மொட்டை பாட்டிக்கு எனக்கு உள்ளது, நீங்க குறுக்க வராதீங்க. அது சரி. ஒண்ணு அச்சா, நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன், லவ் யூ அர்ஜுன், லவ் யூ சோ மச். ஆணுக்கு எழுதி கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. இவங்க என்ன இப்படி பாக்குறாங்க? சீ, அவளும் அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஆமா, இவன் எப்படி அண்ணி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா? இதுக்கு அண்ணி எப்படி சம்மதிச்சாங்க? சரி மாமா, நீங்க பேசிட்டு இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கனியும் தீரங்க வந்துருவாங்க. நானும் உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாக்குறேன். ஓ, அண்ணன் பக்கத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுனால அண்ணியால இதை பார்த்துட்டு இருக்க முடியல. அண்ணி வாய் தந்து எதுவும் கேட்க மாட்டாங்களே, அதான் உள்ள பொண்ணு தவிக்கிறாங்க போல இருக்கு. அண்ணன் மேல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அதுக்காக நான் விட்டுற முடியாதுல்ல. என் அண்ணன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான், என்ன பக்கத்துல என் அண்ணியை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. சீன் பேபி, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடியே சரிக்கி, வந்த வேலையை கணக்கச்சிதமா செய்றியே. என் பட்டு கொட்டிடி நீனு, இப்படிதான் இருக்கணும் தங்கமே. மூஞ்ச மூக்கரையும் பாரு, எப்படி வந்து எவன் சேலம் மண்ணி போட்டு இருக்கேன். அண்ணா லட்டு ரொம்ப தேங்க்ஸ் லட்டு. அண்ணா ஐ நோ யூ ஆர் பெயின்ல, எனக்கு தெரியும். நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம்ல. அண்ணி சந்தோஷப்படுறாங்களா? பாரதி அது சரி, நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. இப்பதான் அண்ணி முகத்துல சிரிப்பே வருது. ரொம்ப தேங்க்ஸ் லட்டு. என் லட்டுனா லட்டு தானே. குட்டி சாத்தா வந்து எப்படி குறுக்க உட்காந்துருக்கு பாரு, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த குட்டி சாத்தா வந்து மொத்தத்துக்கு எடுத்துருச்சேன். முதல்ல இந்த குட்டி சாத்தானுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும். மொட்டை பாட்டி நான் சொல்றேன், இருடி உனக்கு ஏதாவது வைக்கிறேன். எங்கே கருகிற ஸ்மெல் வருது, எங்க இருந்து வருது?
அது சரி இங்க இருந்து தான் போல இருக்கேன். அகிலாண்டம் அகிலாண்டம் என்ன வேணும் பார்வதி உனக்கு? இல்ல எங்க கருகிற வாடை அடிக்குது. உனக்கு எதுவும் வாடை வரல? எனக்கு எந்த வாடையும் வரல. ஓ கருகிறது இங்க தானே, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ வேணா பாத்ரூம்க்கு என்ன போயிட்டு வாங்க, தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு வரலாம்ல. பார்வதி ரொம்ப கொழுப்புலையா பேசிட்டு இருக்கான். நான் இன்னும் என் வேலையை காட்டலனா அதான் நீ அந்த குட்டி சாத்தாலும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க நாங்கள் என்ன பண்றோன்னு. குட்டி சாத்தா இது எப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கேன்? என் அர்ச்சன் கூட ஜாலியாக உட்காந்துருந்தேன், வந்து மொத்தமாக கெடுத்துருச்சு. இதா பாரதி பாரதி இந்த குரலை நான் இதுக்கு முன்னாடி எங்கே கேட்டிருக்கேன்? பாரதி உன்னதான் கூப்பிடுறேன். என்னன்னு அப்படியே சொல்லுங்க. நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இப்படி தள்ளி விட்டு வந்து உட்காரு. உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா? என் அண்ணன் பக்கத்தில் உட்காரணும்னு நினைச்சேன், அதான் வந்து உட்காரணும். நீங்க தள்ளி உட்காரணும், நீங்க உட்காரணும், அதான் தள்ளி விட்டுட்டு உட்காந்து. பாரதி நான் யாருன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க முன்ன பின்ன பார்த்துருக்கேன். என்ன நீங்க யாருன்னு எனக்கு தெரியறதுக்கு? லட்டு என்னம்மா? அக்ஷயா என்னாச்சு? எதுக்கு லட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான்? என்ன பாருங்க மாமா, நான் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன், இவன் என்ன தள்ளி விட்டுட்டு வந்து உட்காரா. இவ வேற மாமா. அக்ஷயா என் லட்டு எப்பவுமே என் பக்கத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுவான். நீ இல்ல என் பொண்டாட்டியே இருந்தாலும் அவ இதை தான் பண்ணுவான். நீ எல்லாம் அவளுக்கு ஏமாத்திரம். இல்ல மாமா, இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி சொல்லிட்டு உட்காரலாம்ல, இப்படி தள்ளி விட்டுட்டு உட்காராளே. அக்ஷயா அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், ஆனா இனிமே இப்படி பண்ணாத. என் லட்டுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். லட்டு நீ மாமா. அப்படி சொல்லுங்க, நான் எப்பவும் இப்படிதான், யாருக்காகவும் ஏன் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணா இவங்க குரலை நான் இதுக்கு முன்னாடி எங்கே கேட்டிருக்கேன்? எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேது. ஆனா எனக்கு நல்ல பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கேன். அர்ஜுன் நீங்களா விஜய் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா நம்ம போய் விஜய் பார்ப்போம். ஆமா மாமா, அவர் தான் வந்துட்டார் போல இருக்கு. வாங்க நான் போய் டோர் ஓபன் பண்றேன். போமா வரேன். எல்லாத்தையும் இந்த குட்டி சத்தம் மொத்தமாக எடுத்துச்சு. எப்படியாவது என் அர்ஜுன் கிட்ட பேச ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அர்ஜுன் கிட்ட பேச வந்தானே என் அர்ஜுன் என் பக்கம் வர முடியும். ஆனா இந்த குட்டி சத்தம் மொத்தத்தையும் கெடுத்துருச்சு. ஐயோ அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன் என்கிட்ட ஏதாவது பேசுங்க. பாரதி நீ வேணும் தானே வந்து உட்காந்த, எனக்கு தெரியும், சும்மா விட மாட்டேன் பாரதி. வச்சு பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கான். உனக்கு வைக்க வேண்டிய அப்பதான் தெரியும் இந்த அக்ஷயா யாருன்னு.